எல்லாருக்கும் ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு 30 செகண்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழி தெரியல எனக்கு. ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ இப்படி போட்டு சேனலை காப்பாற்ற முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களோட நேமை நான் நாளைக்கு எழுதுகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயிலு, என்ன மன்னிச்சிடுமா. ஏன் தப்புதான். பாதியிலே உன்னை விட்டுட்டு போனது என்னோட தப்புதான். இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட மாட்டேன். வா மயிலு, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏங்க, இத்தனை நாளா உங்களுக்கு என் ஞாபகமே வரல. என்ன மன்னிச்சிடுமா. வாழறதுக்கு காசு பணம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை விட மனுஷாட்கள் ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். எப்படியோ இப்பவாச்சு என் பிள்ளை நினப்பு வந்துச்சே. ஏம்மா மயிலு, நீ இங்க இருக்கிறது உனக்கு மறுவாதை கிடையாது. 1000 இருந்தாலும் கெட்டினவன் வீட்டுல இருக்கிறதா உனக்கும் மறுவாத, எங்களுக்கும் மறுவாத. சந்தோஷமா போயிட்டு வா. சரியம்மா. அண்ணே எங்க? மயிலு, என்னே, எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நீதானே காரணம். யாரு காரணம்ன்றதாமா முக்கியம். மாப்பிள்ள திருந்தி உன்னை மனசார ஏத்துக்கிட்டு வந்திருக்காரு. நீ என்ன சொல்ற? போறியா? எதுவா இருந்தாலும் உன் விருப்பம் தான். மயிலு, வா மயிலு. மாப்பிள்ள மச்சான், மயில் அழுவுறது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு பிறகு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னா தெரியும்ல. மச்சான், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மயில நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆட்டும் எல்லாம் மனசுல இருக்கட்டும். சரிங்க மச்சான். மயிலு, போலாமா? ஏம்மா, போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாமா. மேல எதுவும் வருத்தம் கிடையாது. இனி வருத்தப்பட என்ன இருக்கு சொல்லு. போயிட்டு வா. என்ன, போயிட்டு வரட்டுமா? பார்த்து, எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ணு. அடுத்த 2 நிமிஷத்துல நான் அவங்க வந்து நிப்பான். அம்மா, சரிண்ணே. வாமா போலாம். மச்சான், போயிட்டு வரோம். தங்கச்சி பத்திரம். இனி ஏதாவது பிரச்சனைன்னு வந்து நின்னா அப்புறம் உன் சோழியை முடிச்சுட்டு தான் மறுவேலை பாப்பேன்னு சொல்லிவிட்டான். சே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சும்மா வா போலாம். சரிங்க, என்ன, போயிட்டு வரேன். ஏம்மா ஈஸ்வரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நமக்கு பேர குழந்தை வரப்போகுது. அந்த சந்தோஷம் இந்த வீட்டுல கொஞ்சம் கூட இல்ல. அவங்க தான் சின்ன பசங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் இப்படியே இருக்கிறது சரியா? போனவ அப்படியே போயிடுவா. எப்படியாவது என் பேரனுக்கு என் பேத்தியை கட்டி வச்சிடலான்னு பார்த்தா பிள்ளைய சுமந்துட்டு நிக்கிறாவ. அதுலயும் நிம்மதி இல்ல. பிள்ளையவே வேண்டான்னு சொன்னவா பிள்ளைக்காக என் பேரன் போய் அந்த வீட்டுல கிடக்குறான். அந்த தியாவால இந்த குடும்பத்தோட நிம்மதி கெடுக்கிறது மட்டும் இல்லாம என் பேத்தியோட வாழ்க்கையே போச்சு. அப்ப மட்டும் என் பேரன் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு நேரத்துக்கு என் பேத்தி சித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுல குழந்தைங்க உருண்டுட்டு இருந்திருக்கும். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டா. என்ன ஈஸ்வரி யோசிக்கிற? 1000 இருந்தாலும் தியா மேல தப்பே இருந்தாலும் அவ வயித்துல நம்ம பேர குழந்தை இருக்கு. அத மறந்துடாத. அத வேற இவன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். ஈஸ்வரிக்கு அவன் மேல இன்னும் கோவம் போகல. ஒருவேளை பேர குழந்தைக்கு ஆசைப்பட்டு இவ அந்த பக்கம் சாஞ்சிருவாளோ? இதை நடக்க விடக்கூடாதே. அவ எக்கீடோ கெட்டுட்டு போறா அப்படின்னு மட்டும் என் பேர இருந்திருக்கணும். என் நேரத்துக்கு சித்ராவை அவனை கெட்டி வச்சிருக்க மாட்டேன். எல்லாம் அந்த ஆதியை சொல்லணும். அவ பின்னாடியே போக போகதான் அவ இன்னும் மேல திமிரு கொண்டு போயிட்டு இருக்கா. பாரு ஈஸ்வரி, நான் முடிவு பண்ணிட்டேன். தியாவுக்கு வளகாப்பு பண்றோம். கல்யாணம் தான் ஒழுங்கா நடக்கல, வளகாப்ப நல்ல கிராண்டா பண்றோம். வளகாப்பா? அது எதுக்கு மர்மோனே? நம்ம பேரனே அவ வேணான்னு சொல்லிட்டு தெரியா. இதுல அவளுக்கு வளகாப்புலாம் எதுக்கு? ஆதியே அந்த குழந்தைக்காக தான் அங்க போயிருக்கான். மற்றபடி அவ மேல பாசம் ஆக்கறலாம் ஒண்ணும் கிடையாது. அத்தை, இதுல நீங்க தலையிடாதீங்க.
அந்த பிள்ளை ஏதோ இவனோட ஃப்ரெண்டோட மோலாம், அதுக்காண்டி என்னெல்லாம் பண்றான் பாரு. இங்க பாரு ஈஸ்வரி, தியா சந்தோஷமா இருந்தாதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். உனக்கு தெரியாது இல்ல, இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணனாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? இனி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே, நடக்க வேண்டியது நடக்குங்க. ஆனா அது அவளுக்காக இல்ல, அவ வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்காக, நம்ம பேர பிள்ளைக்காக. நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆதி சொன்னா புரிஞ்சுப்பான். நம்ம இப்ப வளைகாப்பு வைக்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சா ஆதி கண்டிப்பா ஒத்துக்குவான். அப்போ சரிங்க, என்ன இருந்தாலும் நம்ம பேர குழந்தைக்காக இறங்கி போக வேண்டியதா இருக்கு. இப்பவாது உன் மனசு இறங்குதே. நான் போய் நல்ல நாள் பார்த்துட்டு வரேன், அன்னைக்கே வச்சுக்கலாம் வளைகாப்ப. சரிங்க. ஏண்டி ஈஸ்வரியே, அம்மா சேட்டு உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? அவளே நம்ம பேரனே வேணான்னு உதறி தள்ளிட்டு போனா, இப்ப அவளுக்கு வளக்காப்பு ஒரு கேடு. அம்மா, வளக்காப்பு அவளுக்காக இல்லை, எங்க பேர பிள்ளைக்காக. என்ன மனசு மாறிட்டாலோ? இல்ல ஈஸ்வரி, அதுக்காக சொல்லல. அவளே திமுரு கொண்டவ, பேர மேலே பழிய போட்டு போனா, அவளுக்கு இதெல்லாம் தேவையா? நீயே சொல்லு. அதான் சொன்னேனேம்மா, இதெல்லாம் அவளுக்காக பண்றது கிடையாது, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்காக பண்றது. எவ்வளோ வருது கண்டி என் வீட்டு பேர பிள்ளை தண்டிக்க முடியுமா? அதனால தாம்மா ஒத்துக்கிட்டேன். மொத்தபடி அந்த தீயாவெல்லாம் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன். அப்படி போடு, இதை வச்சே பிரிச்சிடலாம். முதல்ல இந்த விஷயத்த சித்ரா கிட்ட சொல்லணும். சரி, என்னமோ பண்ணுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு ஆவல. பாட்டி என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்காங்க? முக்கியமான வேலை இருக்கு, இப்பதான் கால் பண்ணுவாங்க. ஹலோ பாட்டி, என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான ஒர்க்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன் பாட்டி. ஏண்டி, இது அதை விட தலை போற விஷயம், அதான் இப்ப கால் பண்ணேன். தலை போற விஷயமா? என்ன பாட்டி, என்ன சொல்றீங்க? அந்த தியா மாசமா இருக்கல்ல? என்ன பாட்டி, அது என்ன புது விஷயமா சொல்லுங்க? அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே, இப்போ அதுல என்ன இருக்கு? அதுல தாண்டி விஷயமே இருக்கு. அதான் அந்த தியா மாசமா இருக்கல்ல, அவளுக்கு இங்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து வளக்காப்பு பண்ண போறாவலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாட் மேம்? கௌரவ் சார் வந்திருக்காரு, உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அவரை வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்ப சொல்லுங்க. மேம், எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொன்னீங்கன்னா நான் சார்ட்ட கேட்பேன். 15 minutes ஆகும். ஓகே மேம், நான் சொல்லிடுறேன். என்ன பாட்டி சொல்றீங்க? அவளுக்கு எதுக்கு இப்ப வளைக்காப்பு? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமன்காரன் தான். அந்த தியா அவன் ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதுனால அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு துளி கோவம் கூட அவன் மேல இல்லையே அவனுக்கு. அதை நினைச்சா தாண்டி வருத்தமா இருக்கு. பார்த்தா குறைக்கு உன் அத்தைக்காரி மனசையே மாத்தி வச்சிருக்காரு. அத்தை ஒத்துக்கிட்டாங்களா பாட்டி? அவங்களுக்கு பேர குழந்தை வரப்போகுது இல்ல, அதான் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்காவ. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்போ எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கு. அந்த ஆதி பையலும் அங்க போய் அவளோட உக்காந்துக்கிட்டான். தினம் இங்க இருந்து சாப்பாடு எல்லாம் போகுதாங்க. சாப்பாடா? அது தெரியாதா உனக்கு? என்ன பாட்டி நீ எது இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். அவ மாசமாயி அவன் அங்க போனால, அவ அடுப்புல நின்று சமைக்க கூடாதுன்னு இங்க இருந்து சாப்பாடு போகுது 2 பேருக்கும். அதுக்கு அவங்க 2 பேரும் இங்கேயே வந்திருக்கலாம்ல. அந்த மகாராணி இங்க வரமாட்டாளாம், அவளுக்காண்டி சாப்பாடு மட்டும் இங்க இருந்து போகுது. இது என்ன இன்னைக்கு நேத்து நடக்குதா? 6-7 மாசமா இதே கதை தான். இப்போ வளக்காப்பு. பாட்டி, இத சும்மா விடக்கூடாது பாட்டி. ஆமாண்டி, இதேதான் சொல்லிட்டு இருக்க. கடைசியில அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்க போகுது. இன்னும் இதையே சொல்லிட்டு உக்காந்துரு. பத்தா குறைக்கு அந்த தியானாலதான் நீ போலீஸ் கேஸ்ன்னு வேற அலைஞ்சிட்டு கிடக்கா. இன்னும் கேஸ் முடிஞ்ச பாடு இல்ல, ஆனா அவங்க மட்டும் நல்ல சந்தோஷமா இருக்காவ. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. என் பேத்தி வாழ வேண்டிய வாழ்க்கைய எவ்வளோ ஒருத்தி வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு அவ குழந்தை பெத்துட்டு நிம்மதியா இருக்கா. நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கேன். ஆமாண்டி, அவ குழந்தை குட்டி குடும்பம்னு வாழ போறா.
நீ உன் அப்பா அம்மா கூட இல்லாம தனியா இருக்க. உன் அப்பங்காரனும் உன்னை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இன்னும் ஒத்தையில எத்தனை நாள்டி கடந்து கஷ்டப்பட போறா? எனக்கு ஒன்னு நினைச்சாதாண்டி வருத்தமா இருக்கு. உன் வாழ்க்கையை சரி பண்ணிடணும். நான் சாவறதுக்காண்டியும் உனக்கு வேணும் குடும்பம், புருஷன், குழந்தைன்னு நல்லா வாழ்ந்துட்டீனா அது போதுண்டி எனக்கு. பாட்டி, நான் அவளை சும்மா விட மாட்டேன் பாட்டி. அந்த குழந்தைய பிறக்கவே விட மாட்டான். என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ மட்டும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருந்துருவாளா? இல்லை நான் தான் விட்டுருவேனா? விட மாட்டேன் பாட்டி. என் கிட்ட இருந்து என் மாமாவை பிரிச்சுட்டா இப்போ குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு பாக்குறாளா? மேடம் என்ன? மேடம், கௌரவ் சார். என்ன கௌரவ் சாருக்கு? இல்ல மேடம், உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் சொல்லி அனுப்புனே, முக்கியமான வேலையில இருக்கேன்னு. அதான் மேடம் நான் சொன்ன அவர்கிட்ட. ஆனா உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாரு. ஷோ, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நானே கூப்பிடுறேன். ஓகே மேடம். என்னம்மா சித்ரா, ஏதாவது முக்கியமான வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆதிக்கும் தியாவுக்கும் சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்காது. நான் அவங்கள சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டேன். பண்ணட்டும் பாட்டி, வளக்காப்பு தானே, பண்ணட்டும். இப்பவே அவங்க சந்தோஷமா இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நினைச்சாலும் சிரிக்க முடியாது அவங்களால. நான் சொல்றத சொல்லிட்டேன், ஆனா நடக்கிறது எதுவும் சரி கிடையாது. இருக்கட்டும் பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க என்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, அது போதும். சரிம்மா சித்ரா, நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். சரி பாட்டி. சரிம்மா, நான் வைக்கேன். பாட்டி, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு வளக்காப்பு ஒரு கேடு. நடக்கட்டும், வளக்காப்பு தானே, நடத்துங்க. குழந்தை பிறக்கும் போது வச்சுக்கிறேன். சித்ரா, ஹாய். ஹலோ மிஸ்டர் கௌரவ். என்னாச்சு? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டியே. ஓ சாரி கௌரவ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்துச்சு, அதான். எதுக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயம் இருந்தாதான் உன்னை வந்து பார்க்கணுமா? சும்மாலாம் வரக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். டுடே ஈவினிங் ஃப்ரீயா? ஈவினிங்? ஏன் கௌரவ்? சும்மா ஜஸ்ட் ஃபார் டின்னர் டேட். டின்னர் டேட்டா? யா, ஒரு 1 வீக்காக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ், ஒர்க், மீட்டிங்னு அலைச்சலாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் நைட்டு ஃப்ரீயாக இருந்தா வரலாமே. கௌரவ், இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னொரு நாளா? யா, ஓகே, யூ கேரி ஆன். நான் கிளம்புறேன். பாய் கௌரவ். See you and I will catch you later. இந்த ஆள் வேற வந்து சொல்லி விட்டுட்டு போறான், இடியட். என்னது இது? இவ்வளவு மாம்பழத்தை யார் கொண்டு வந்து இங்க வச்சா? இவர் ஏதாவது கடை வைக்க போறாரா என்ன? இவ்வளோ மாம்பழம் இருக்கு, ஆனா பார்க்கவே வாய் ஊறுது. நல்ல பழுத்து இருக்கு. சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த மாம்பழத்தை சாப்பிட வயிற்றுல இடம் தான் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிடல? இவர் வேலை தானா? ஆமா, இந்த வீட்டுல இவரை தவிர வேற யாரு இருக்கா? இவர் தான் இந்த வேலை பார்த்துருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு இவ்வளோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு? ஒருவேளை இந்த குங்குமம் பூலாம் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பொறுக்குன்ற மாதிரி மாம்பழம் சாப்பிட்டா ஏதாவது இருக்கோ? ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் தியா? கேளு. இது கனவா இல்லை நிஜமா? இவர் என்ன தியான்லாம் கூப்பிடுறாரு, அதிசயமா இருக்கு. ஏய், உன்னதான். என்னாச்சு?
இல்ல இந்த குங்குமப்பூலாம் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. அது தெரியல, ஆனா சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க. ஹா, அதே மாதிரி மாம்பழம் சாப்பிட்டா குழந்தை அறிவாளி ஆகும், இல்ல நல்லா வளரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தெரியலையே, ஏன் கேக்குற? இல்ல இவ்ளோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது அது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? ம் நம்புற மாதிரி இல்லையே. ஏதாவது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ஏதாவது சாப்பிடணும்னா வாங்கி தருவீங்க, எனக்கு பிடிச்சதுலாமா வாங்கி தருவீங்க? ஏய், ஏன் இப்படி பேசுற? நான் என்ன தப்பா பேசினேன்? எப்பவும் நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது மேல ஆசை, அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையே. இது சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லது, இப்படி நடந்தா குழந்தைக்கு நல்லது, அதை பண்ணா குழந்தைக்கு நல்லது, இதை பண்ணா குழந்தைக்கு நல்லதுன்னு எப்பவும் குழந்தை நல்லதுக்காக மட்டும்தானே என்னை கேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஏன்னு கேட்டால் எனக்கு பிடிக்கும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. இது நேற்று மாம்பழம் சாப்பிட்டதை பார்த்துட்டு தான் இவ்வளோ மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்களோ? நீங்கள் அப்படிலாம் எனக்காக பண்ணுறது இல்லையே. இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு இல்லை ஆதி, எத்தனையோ தடவை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினேன். அப்போ இறங்கி வராத மனசு இப்போ திடீர்னு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா சந்தேகம் வரதானே செய்யும். அதெல்லாம் இல்லை. நேற்று நீ மாம்பழம் விரும்பி சாப்பிட்ட, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏடி, நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன கேட்டாலும் செய்வேன். என்ன கேட்டாலும்? என்ன கேட்டாலும். நிஜமாவே நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? ம் ஆதி, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? தியா, ப்ளீஸ். இதை நீ கேட்கணுமா? வா. ஆதி, என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க பேசாம இருந்த இத்தனை நாள் நரகமா இருந்துச்சு. இப்போ கூட உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா நீங்க ஒருத்தர் தான் எனக்கு. எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் முக்குழந்தையும் மட்டும்தான். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆதி. தியா, அழாத. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன் சொல்லு? எனக்கு நீ தான் முக்கியம். குழந்தை வேண்டான்னு சொன்னல, அந்த கோவத்துல தான் நான் அப்படி இருந்தேன். மற்றபடி எனக்கு எல்லாமே நீ தான். அழாத. அழுகையா வருது. சரி, அழுதுக்கோ. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது? உனக்கு இன்னும் 2 நாள்ல வளைகாப்பு. வளக்காப்பா? ஆமா. நமக்கு தான் யாருமே வரமாட்டாவளே. யார் சொன்னா? இப்போதான் அப்பா பேசினாரு. அம்மாவும் அப்பாவும் இங்க வராங்களாம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்க போறாங்க. அப்புறம் இனி நீ ஆபீஸ் போக போறதில்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்லயே இரு. வீட்லயா? ஆமா. அப்பா, அம்மா, நீ, நானு, பாட்டி கூட வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு குட்டி பையன் வந்துருவான். என்ன? பையனா? பின்ன பையன்தான். பாப்போம் பிறக்கும் போது. நீ வேணா பாரு. ஏன் உள் மனசு பையன் தான் சொல்லுது. கண்டிப்பா அது பையன்தான். அப்போ பொண்ணு பொண்ணு வேண்டான்னு சொல்றீங்களா? ஐயோ, வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆதி. என்னங்க மேடம்? லே குட்டி பையா, என்ன பண்றீங்க? சமத்தா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தான் வெளியே வந்துடலாம். இங்க உனக்காக அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சமத்தா வெளியே வந்துருவீங்களா? ஹேய், நான் உன்னையா கேட்டேன்? நான் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் தான் சொல்லி விட்டான் ஊன்னு சொல்ல சொல்லி. அப்படியா சொன்னா? ஆமா. வேற என்னலாம் சொன்னா?
டே நீ தான் அம்மா கிட்ட சொல்லி விட்டியோ? சமத்து. தியா கையெடுக்கவே மனசு வரல. உங்களுக்கு வராது, அப்படியே வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே. ம், ஹேய் ம். என்ன பையனை மட்டும் பெத்து கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். ஷா, என்னை விட்டுட்டு பையனை கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் போக மாட்டேன். அப்புறம் நம்ம பையன் விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா வேணும்ல. என்னது? ஆமா, அப்புறம் அவன் தனியாவே விளையாடுவான். அது சரி. கேரம் போர்டு விளையாடணுன்னா கூட 4 பேர் வேணும். ஆஹா. ஒன்னு அனுப்பிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? வாங்க. போக மாட்டேன்.